வாகன விபத்து ஏற்படக்கூடியவர்கள். நிறைய பேர் என்னிட்ட ஃபோன் பண்ணி கேட்பினேன், ஐயா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆக்சிடெண்ட் வந்து கொண்டே இருக்குது, எந்த வாகனத்தில் போனாலும் விபத்துக்களை அடிக்கடி சந்திக்கின்றேன், ஆபத்துக்களை அடிக்கடி சந்திக்கின்றேன், வாகனத்தில் விபத்து ஏற்படுது, என்ன செய்யலாம்டா? காசி கயிறு. காசி கயிறுன்ற இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் காசி கயிறு. இந்த காசி கயிறுன்னு தனியாக இதை சொல்லுது. காசியில் கால பைரவர் இருக்கார். இந்த காசி கயிறுக்கு பொறுப்பு யார்? கால பைரவர். காசியில் உள்ள சிவன் இல்லை, காசியில் கால பைரவர் வந்து காசியில் தான் இருக்கார். அந்த கால பைரவருடைய பாதுகாப்பு, எங்களை பாதுகாக்கக்கூடியவர் பைரவர், எங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடியவர் பைரவர். கால பைரவரோட அனுக்கிரகம் எங்களுக்கு காவலாக இருக்க வேண்டும்னு தான் இந்த காசி கையில் கட்டுறது. அடிக்கடி வாகன விபத்து ஏற்படக்கூடியவர்கள். விபத்துக்கு காரணம் பைரவர், வாகனத்துக்கு காரகன் முருகன். நான் முதலே சொல்லியிருக்கேன், வாகனத்தில் முருகன் படம் பெய்யுங்கோ, முருகனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கோ, பூசை பண்ணுங்கோ. வாகனத்துக்கு அதிபதி முருகன். ஆனால் வாகன விபத்து வாகனம் முருகனாக இருந்தாலும் வாகனத்தில் ஏற்படக்கூடிய விபத்து வந்து பைரவர் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால் கால பைரவருடைய பாதத்தில் வைத்து, எங்கேயோ ஒரு கோயிலில் போய் கால பைரவரோட பாதத்தில் வச்சு காசி கயிறு, இந்த கருப்பு கயிறோண்ட கையில் கட்டிக்கொள்ளுங்க. இது வந்து உங்களை பாதுகாக்கும். விபத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த கயிறும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போட்டிருக்கலாம். கால பைரவில் வச்ச காசி கயிறு ஒரு வருஷம் நீங்கள் போட்டிருக்கலாம். உண்டு. வாகனத்துக்கு என்ன செய்றீங்கள்? அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில், அஷ்டமி திதி பைரவருக்கு உண்டானதே பைரவாஷ்டமின்னு சொல்லுவோம். கால பைரவருக்கு அஷ்டமின்னு சொல்லுவோம். அந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய காலத்தில் பைரவரோட பாதத்தில் ஒரு நூலை வச்சு, கருப்பு நூலை வச்சு பூசை பண்ணி அதை வாகனத்துக்கு கட்டி கொண்டால் வாகன விபத்து குறையும். வாகன விபத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அடிக்கடி வாகன விபத்து நடக்குது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, வாகனத்தில் விபத்து நடக்குது, அதுக்கு என்னையா செய்யுது? விபத்து ஆட்டோ ஓடுறாக்களாக இருந்தாலும் சரி, மோட்டார் பைக்கில் போகிறவர்களாக இருந்தாலும் சரி, கார் வச்சுருக்கக்கூடியவர்களாக, பெரிய லொரி பஸ் வச்சுருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஒரு அஷ்டமி திதியில் கால பைரவாஷ்டமின்னு சொல்லுவோம். ஒரு அஷ்டமி திதியில் தேய்பிர அஷ்டமி கால பைரவருக்கு வழிபாடெலாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பைரவரனுடைய பாதத்தில் ஒரு கருப்பு நூலை வச்சு அஷ்டமி திதியில் பூசை பண்ணி எடுத்து அதை வாகனத்தில் கட்டிக்கொண்டு அதை ஒரு நாளும் தொட்டு கும்பிட்டு அந்த வாகனத்தில் ஒரு இடத்துல அந்த கருப்பு நூலை கட்டணும். காலையில் எழுப்பி நீங்கள் வாகனம் எடுக்கக்குள்ள அந்த கருப்பு நூல் கட்டப்பட்ட பகுதியை தொட்டு கும்பிட்டு நீங்கள் வாகனத்தை எடுத்து சென்றால் வாகன விபத்து குறையும். இது வாகனத்துக்கு கட்டுறது. ரெண்டாவது, நீங்களும் என்ன செய்றீங்கள்? காசி கயிறு என்று சொல்லுது. கால பைரவர், அதாவது காசியில் பைரவர் இருக்கார், கால பைரவர். அவருக்கு பூஜிக்கப்பட்ட இந்த காசி கயிறெல்லாம் அங்கேருந்து வர்றது, காசியிலேருந்து. அந்த கயிறொண்டை வாங்கி நீங்கள் பக்கத்தில் உள்ள கால பைரவருடைய பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி பூசை பண்ணி அதை கையில் எடுத்து கட்டி கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கும் பைரவனுடைய பாதுகாப்பு ஏற்படும். அது கொண்டு வாகனத்துக்கு கட்டுங்க. நீங்கள் மற்றது தேசிக்காய் கட்டுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லத்தான் சொல்வார்கள், ஆனாலும் இந்த வாகனத்துக்கு முன்னுக்கு ஒரு 3 தேசிக்காயும் 3 மிளகாயும் வச்சு கட்டினால் பல விபத்துக்களில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தேசிக்காய் எலும்பிச்சம்பழம் என்று சொல்லக்கூடியதுக்கு மிகப்பெரிய மந்திர சக்தியுடைய ஒரு பொருள். எலும்பிச்சம்பழத்தை ராஜகனி என்று எங்களோட சர்மசாஸ்திரம் சொல்லுது. எலும்பிச்சம்பழத்தை அவ்வளவு நீங்கள் எங்கேயாவது போய்க்குள்ள கையில் எலும்பிச்சம்பழத்தை வச்சுக்கொள்ளலாம். கோயிலில் பூசை பண்ணி எலும்பிச்சம்பழத்தை பிரசாதமாக வச்சுக்கொள்ளலாம். கண்ணூறு தோஷம் நீங்கிறது உங்களோட ஆஃபீஸில் ஒரு கிளாஸுக்குள்ளே எலும்பிச்சம்பழத்தை போட்டு வச்சுக்கொள்ளலாம். எலும்பிச்சம்பழம் தேசிக்காய் என்பது ராஜகனி, பல கண் திருஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடியது. கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய வீட்டுக்கு கட்டுறது போல் உங்களுடைய வாகனத்துக்கு எலும்பிச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டால் விபத்துக்கள் குறையும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. அது நான் மட்டுமில்லை, இதை அனுபவித்து பல பேர் கைக்கொள்கின்றார்கள். பல பேருக்கு இதிலிருந்து பல விபத்தில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள். எலும்பிச்சம்பழத்தை கட்டுங்க. அதே மாதிரி வேப்பமிலை என்று சொல்லுவோமே, அதையும் வாகனத்தில் தொங்க விடலாம். ஒரு இலையை தொங்க விடலாம். எலும்பிச்சம்பழம் போல் வேப்பமிலையை வாகனத்துக்கு கட்டுவது மிகச்சிறந்த பலன்களை தரும். அதே நேரத்தில் நீங்கள் எப்போ பிரயாணம் போகிறதா இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தில் பிரயாணத்தை தொடங்காதீர்கள். நீங்கள் தூரமாக இங்கேருந்து நான் யாழ்ப்பாணம் போகிறேன் ஐயா, ஹட்டனுக்கு போகிறேன் ஐயா, நுவரேலியாவுக்கு போகிறேன் ஐயா, கொழும்புலேருந்து வலிக்கிறீங்க. ராகு காலத்திலையும் அதே நேரத்தில் யமகண்டம், ஒரு நாளைக்கு நாங்கள் ராகு காலத்தை டிவியில் சொல்லிக்கொண்டே இருக்கோம். ராகு காலம் யமகண்டத்தில் பிரயாணத்தை தொடங்கக்கூடாது. எல்லையில் உள்ள தெய்வங்களுக்கு பெஞ்சேர்ந்து யாழ்ப்பாணம் போகிறோமா, முருகண்டி பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடையும். அந்த மாதிரி எங்கே போனாலும்
எல்லை தெய்வங்கள்னு இருக்கும். அதுக்கு ஒரு தேங்காயை அடிச்சுட்டு போனீங்கன்னா விபத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். என்ன நேர்களே, இன்றைய தினமும் ஆன்மீக தகவல் பகுதியில் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்ட சந்தோஷத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.